டெய்லி பேஸ்ல பாய்லர் சிக்கன் சாப்பிட்றது நல்லதா கேட்டதா? இன்னைக்கு சுச்சுவேஷன்ல நான்வெஜ்னாலே நம்ம ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கிறது சிக்கன் தான். மற்ற நான்வெஜ் ஐட்டம் கம்பேர் பண்ணும்போது சிக்கன்ல ஃபேட் கம்மி, புரோட்டீன் அதிகம். அதனால வெயிட் லாஸ் டயட்ல சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். என்னதான் ஆரோக்கியமான உணவா இருந்தாலும் அதை எடுத்துக்கிற குவான்டிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லி பேஸ்ல சிக்கன் எடுத்துக்கும் போது சைடு எஃபெக்ட்ஸ் வேற வாங்கிக்கிறது. அது என்னன்னு நீங்க பார்க்க போறோம். சிக்கன் சாப்பிட்றதுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. பட் இருந்தாலும் புரோட்டீன் பேஸ்ட் ஃபுட்டுங்கிறதால ஊட்டச்சத்து நிபுணர்கள் சிக்கன் சாப்பிட்றத சஜஸ்ட் பண்றாங்க. டெய்லி பேஸ்ல சிக்கன் சாப்பிடலாம். என்ன அளவுல சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிக்கன் சோடியம் நிறைந்த உணவு, அதனால கம்மியா எடுத்துக்கிறது நல்லது. வாரத்துக்கு 2 இல்ல 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். டெய்லி பேஸ்ல சிக்கன் எடுத்துக்கிட்டா பாடியில சோடியம் கண்டென்ட் அதிகமாகி ஹை பிளட் பிரஷர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஹை புரோட்டீன் ஃபுட்ல ஃபைபர் கண்டென்ட் கம்மியா இருக்கும். ஃபைபர் கம்மியா இருக்கிற ஃபுட் எடுத்துக்கும் போது இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். பட் சிக்கன் சாப்பிடும் போது கூட வெஜிடபிள்ஸ், ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிட்டா இந்த ப்ராப்ளம் வந்து தப்பிக்கலாம். டெய்லி பேஸ்ல சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் நோய் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் சமீபத்தில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல அதிக அளவில் சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கும் இல்ல டெய்லி பேஸ்ல சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கும் ரெட் மீட் சாப்பிட்றவங்களுக்கு வர மாதிரியே எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வரக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெய்லி பேஸ்ல சிக்கன் எடுத்துக்கிறாங்க இல்ல அதிகமா வந்து சிக்கன் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.